சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி கருத்துக்களை கொண்டு வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். இன்று காலை நாமக்கல் மாவட்டத்தில் பாஜக அரசின் தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை எரித்து கருப்பு கொடி ஏற்றி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முழக்கமிட்டுள்ளார். தொகுதி மறுசீராய்வு என்ற பெயரால் ஒரு சூழ்ச்சி. வட மாநிலங்களின் எம்பிக்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்து தென் மாநிலங்களின் உறுப்பினர்களை குறைக்க செய்யும் வஞ்சக செயல் அரசியலமைப்பு சட்ட அடிப்படை கட்டுமானத்தை தகர்க்கும் என்று திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். மேலும் இன்று காலை சென்னை பெரியார் திடலில் கருப்பு கொடி ஏற்றி ஒன்றிய பாஜக அரசின் தொகுதி மறுசீராய்வு மசோதாவை கண்டித்து அதன் நகலை எரித்து உரிமை முழக்கமிட்டுள்ளார். தீ பரவட்டும் என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. கடந்த சில நாட்களாகவே தொகுதி மறுசீரமைப்பு குறித்தே தேசிய அளவில் விவாதம் வெடித்துள்ளது. தொகுதி மறுசீராய்வு என்றால் என்ன? ஏன் கடந்த 50 ஆண்டுகளாக இவை செய்யப்படவில்லை? இப்போது ஏன் மீண்டும் பேசுபொருளாக உள்ளது என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. தொகுதி மறுவரை மசோதா 2026 உடனடியாக கைவிடப்பட வேண்டும் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை மசோதாவை அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைத்து எதிர்ப்போம் என மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்துள்ளார். இந்தியாவை ஒரே ஒரு மத அடையாளத்திற்குள் அடக்க முடியாது என்று உச்சநீதிமன்ற நீதிபதி கோட்டேஸ்வர் சிங் தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதிகளாக பணியாற்றி வந்த 3 நீதிபதிகள் நிரந்தர நீதிபதிகளாக நேற்று பதவியேற்றனர். போதி விருட்சம் விருது என்னை இன்னும் பணி செய்ய ஊக்குவிக்கிறது. பெங்களூரில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் தமிழர் தலைவர் ஆற்றிய உரை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது.